விருந்தினர்களாக மேடையில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, இந்த நாளின் விழாநாயகனும் நூல் ஆசிரியருமாகிய அருட்பணி ஜேபி ஆண்டனி அடிகளார் அவர்களே, மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி தமிழ்நேசன் அடிகளார் அவர்களே, ஜாழ் மறைக்கோட்ட முதல்வர் அருட்பணி ஜெரோ செல்வநாயம் அடிகள் அவர்களே, மேலும் இந்த நூலினை ஆய்வு செய்ய மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருட்பணி மேனுவல் பிள்ளை டேவிட் அடிகளார் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பெருந்தகைகளே, உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரம் மிகவும் அழகானது. இந்த நாள் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. ஒரு நூல் ஆனது வெளியிடப்படுகின்றது, வாசகர்களுக்கு விடப்படுகின்றது என்று சொன்னால் அது ஒரு பிரசவம். உண்மையிலேயே இந்த நூல் ஒரு பிரசவம். ஏனென்று சொன்னால் ஒரு நூலை ஆக்குவதற்கு, அதனை எழுதுவதற்கு ஒரு நூல் ஆசிரியர், எழுத்தாளர் படுகின்ற வேதனைகள் மிகவும் அதிகம். அதிலும் இந்த நூல் என்பது ஒரு ஆய்வு கட்டுரையினுடைய வெளியீடு. ஆகவே இந்த ஆய்வை மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த நூல் ஆசிரியர் தந்தை ஜேபி ஆண்டனி அடிகளார் மிகவும் பல சிரமங்களை அவர் மேற்கொண்டு இந்த நூலினை இப்பொழுது ஒரு குழந்தை போன்று என்னுடைய கைகளிலே கொடுக்க இருக்கின்றார். எனவே இந்த பிரசவ வேதனைகளின் பிற்பாடு ஒரு குழந்தையை தாய் தன்னுடைய கரங்களிலே தாங்குகின்ற பொழுது இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி இந்த வேளையிலே அவருக்கு மாத்திரமல்ல, எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த நாள் மிகவும் ஒரு அழகான நாளாக இருக்கின்றது. இந்த நூலை எங்களுடைய கரங்களிலே கொடுக்க இருக்கின்ற தந்தை ஜேபி ஆண்டனி அடிகளாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நூலாசிரியை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிந்தவர், எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமானவர். அவர் பல இடங்களிலே பங்கு தந்தையாக பணியாற்றியிருக்கின்றார். பங்கு தளங்களிலே மாத்திரமல்ல, ஷியூடெக் நிறுவன கிளிமுல்லை கிளையின் இயக்குநராகவும் பல வருடங்கள் பணியாற்றியிருக்கின்றார். மறை மாவட்டத்தின் நிதியாளராக மிகவும் சிறப்பாக நீண்ட காலம் பணியாற்றியிருக்கின்றார். ஜாழ் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியிலே வருகை விரிவிரியாளராகவும் தன்னுடைய பணியை அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே அவருடைய பணி இப்போதும் எங்களுடைய மறை மாவட்டத்திலே எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நூலை பற்றி பார்க்கின்ற பொழுது அருட்பணி ஜேபி ஆண்டனி அடிகளார் அவருடைய முதுமானி கற்கையின் ஆய்வு கட்டுரையாகும் ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்னும் தலைப்பிலே இந்நூலானது அமரர் ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகையின் வாழ்வும் பணியும் பற்றி பேசுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் 12 இயல்களை கொண்ட இந்நூலானது ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்களை ஓர் பன்முகப்படுத்தப்பட்ட ஆளுமை நிறைந்த மனிதராக சித்தரிக்கின்றது. மேலும் ஆயர் தியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்களை பற்றி நாம் அறிந்திராத பல விடயங்களையும் இந்த நூல் தாங்கி வருகின்றது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். இந்த நூலின் இறுதி பகுதியை பார்க்கின்ற பொழுது ஓய்வும் இறுதி நாட்களும் பற்றி சில வார்த்தைகள் பேசப்படுகின்றது. என்னுடைய அனுபவத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஆயர் அவர்கள் ஓய்வு நிலையில் இருக்கின்ற பொழுது ஆயரை பராமரிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் இப்போது தந்தை பிராயன் அடிகளாரும் குறுமடமானவர்களாக இருக்கின்ற போது சிறிய குறுமடத்திலே நாங்கள் அவரை பராமரித்தோம். அதை வாசிக்கின்ற பொழுது அந்த அனுபவம் மிகவும் பசுமையாக என்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. அவருடைய எளிமையான வாழ்க்கை, எளிமையான ஓய்வு நிலை, எளிமையான அவருடைய இறைப்பதம் அடைந்த நிகழ்வுகள் எல்லாமே மிகவும் அழகாக எங்களுடைய மனக்கண் முன் வந்து சென்றது என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நூலின் நோக்கத்தினை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த நூல் மிகவும் அழகாக இருக்கின்றது. குருத்துவ அழைத்தலுக்கான இரகசியத்தை, அதாவது ஆயர் அவர்களுடைய குருத்துவ அழைத்தலுக்கான இரகசியத்தை வெளிப்படுத்துவதுடன் குருத்துவ வாழ்வின் சவால்களை, ஆயத்துவத்தின் பொறுப்பு கூறல், நல்ல தலைமைத்துவத்தின் தூர நோக்கு கொள்கையும் அவருடைய வேட்கையும் இந்த நூல் எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த வேளையிலே நூலாசிரியர் அருட்பணி ஜேபி ஆண்டனி அடிகளார் அவர்களுக்கும்
வெளியீட்டு அனுமதியை வழங்கிய ஆயர் இல்ல நிர்வாகத்திற்கும், அழகாகவும் நேர்த்தியாகவும் அச்சிட்டு வழங்கிய JS பிரிண்டர்ஸ் உரிமையாளர்களுக்கும் அவரது பணியாளர்களுக்கும், மிகவும் அழகாக அட்டைப்படத்தினை வடிவமைத்த செல்வி கேமோர் ரஞ்சித் ரோஷ்னி அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். வரவேற்புரையை நிகழ்த்துமாறு செல்வி ரோஷ்னி கியமோர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஆயர் தியோகுப்பிள்ளை அவர்களின் வாழ்வையும் பணியையும் சிற்பமாக செதுக்கியுள்ள ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்னும் சிறப்பான நூல் வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நெஞ்சத்து அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஜாழ்ப்பாண மண்ணின் வரலாற்று தடங்களிலே முக்கியமான ஒரு மனிதனாக தமிழ் இனத்துக்கும் திரு அவைக்கும் பணியாற்றி மறைந்தும் மறையாது வாழும் பெருமைமிகு ஆயர் அவர்களின் வாழ்வையும் பணியையும் நூல் வடிவில் எமக்கு தரும் அருட்தந்தை JB ஆண்டனி அவர்கள் பெருமைக்குரியவர். ஜாழ்ப்பாண மறைமாவட்டத்தை 1/4 நூற்றாண்டு காலமாக வழிநடாத்தி இறை அன்பையும் தமிழ் பற்றையும் தன் வாழ்வின் மூலம் உதாரணமாக்கியவர் ஆயர் தியோகுப்பிள்ளை என்றால் மறக்க முடியாது. இந்த நல்ல நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களையும், இந்த சிறப்பான நூல் வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள அனைத்து குருக்களையும் துறவிகளையும் பெருமனதுடன் வரவேற்பதோடு, எங்கள் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம் அடிகளாரையும், மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நேசரத்னம் அடிகளாரையும் சிறப்பாக வரவேற்கின்றேன். அழைப்பை அன்பாக ஏற்று இங்கே வருகை தந்துள்ள நீதிபதிகள், சட்டவாளர்கள், வங்கி மேலாளர்கள், மருத்துவர்கள், அரச மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்களின் பணியாளர்கள் அனைவரையும் பேரன்புடன் அழைத்து நிற்கின்றேன். இந்நூலுக்கு ஆய்வுரை நிகழ்த்த வருகை தந்துள்ள அருட்தந்தை டேவிட் அடிகளாரையும் மனமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். எங்கள் அன்பான அழைப்பை ஏற்று உரிமையுடன் வருகை தந்துள்ள அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஆர்வலர்கள் அனைவரையும் பேரன்புடனும் பெருமகிழ்வுடனும் வரவேற்று நிற்கின்றேன். நன்றி. வரவேற்புரையை வழங்கிய செல்வி ரோஷ்னி கியமோர் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகள். எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மன்னார் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் ஆசியுரையினை மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் அருட்பணி தமிழ்நேசன் அடிகளாரை வழங்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அருட்தந்தை ரவிராஜ் அடிகளார் அவர்களே, நிகழ்வின் முதன்மை விருந்தினர் யாழ் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, இந்நிகழ்வின் கதாநாயகன் நூலாசிரியர் அருட்தந்தை ஆண்டனி அடிகளார் அவர்களே, அமதிகளின் யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அடிகளார் அவர்களே, அருட்தந்தை ஜெரோம் செல்வநாயகம் அடிகளாரே, நூல் திறனாய்வை மேற்கொள்ள வந்திருக்கின்ற அருட்தந்தை டேவிட் அடிகளாரே, அவையிலே வீற்றிருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அழைக்கப்பட்ட விருந்தினர்களே, பெரியோர்களே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இந்நிகழ்விலே கலந்து கொள்ள மிகவும் ஆவலாய் இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த நிகழ்விலே அவர் சமூகமளிக்க முடியவில்லை. நேற்றைய தினம் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வேறு அலுவலாக வந்த பொழுது நூலாசிரியர் ஃபாதர் ஆண்டனி அவர்களை நேரடியாக சந்தித்து இன்றைய நிகழ்விலே தான் வர முடியாத காரணத்தை சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தார். இப்பொழுதாக அவருடைய ஆசி செய்தியை நான் வாசிக்கின்றேன். அருட்பணி ஜோன் பேப்டிஸ்ட் ஆண்டனி அடிகளார் அவர்களே, தங்களது ஒருமைப்பாடுள்ள மனிதன் ஆயர் தியோகுப்பிள்ளை ஆண்டகை அவர்களின்
வாழ்வும் பணியும் புத்தக வெளியீட்டில் ஆசி செய்தி வழங்குவதில் மகிழ்வடைகின்றேன். ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டகையின் வாழ்வும் வரலாறும் ஒரு தனிப்பட்ட சரித்திரம். இந்த முயற்சியை எடுத்துள்ள உங்களை பாராட்டுகின்றேன். யாழ் மறைமாவட்டமும் மன்னார் மறைமாவட்டமும் ஒன்றிணைந்திருந்த காலப்பகுதியை ஒரு வரலாற்று சுருக்கமாக மாற்றியிருக்கின்றீர்கள். மருதமடு அன்னையின் வரலாற்று சுருக்கத்தையும் நீங்கள் உங்கள் நூலில் இணைக்க தவறவில்லை. உலகம் மாறிவிட்டது, காலநிலை மாற்றமடைந்து செல்கின்றது. ஆனால் சரித்திரம் மாற்றம் அடைவதில்லை. எனவே நமக்கு சரியான வரலாற்று பதிவேடுகள் தேவையாக இருக்கின்றன. சரித்திரம் தொடர இவை முக்கியமானவை. ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டகையின் வரலாற்று சிறப்பை ஒரு சரித்திரமாக வடிவமைத்து தந்தமைக்கு உங்களுக்கு மன்னார் மறைமாவட்டம் சார்பாகவும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறுகள் சாவதில்லை. இந்த வரலாற்றுக்கு படைப்பாளிகள் அவ்வப்போது உயிர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் சரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டகையின் வரலாற்று சரித்திரம் புனை கதைகள் அல்ல, அவை உண்மையின் சுவடுகள். ஆகவே அருட்தந்தை அவர்களே, உங்களை மனதார பாராட்டி இதுபோன்ற உங்கள் முயற்சிகள் தொடர வேண்டும் என்று இறையாசி வேண்டி நிற்கின்றேன். கிறிஸ்துவில் என்றும் அன்புடன் மேதகு ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம், மன்னார் மறைமாவட்டம். நன்றி. ஆயர் அவர்களின் ஆசியுரையினை எங்களுக்கு வழங்கிய மன்னார் மறை மாவட்ட குழு முதல்வர் அர்ப்பணி தமிழ்நேசன் அடிகளாருக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது வாழ்த்துரைகள் இடம்பெறும். வாழ்த்துரைகளை வழங்குமாறு முதலிலே நூலாசிரியர் தந்தை ஜேபி ஆண்டனி அடிகளாருடைய வகுப்பு குரு தோழர்களில் ஒருவரான அர்ப்பணி யூஜின் பிரான்சிஸ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்கும் பெருமதிக்கும் உரிய யாழாயர் அவர்களே, நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற தந்தை ரவிராஜ் அடிகளாரே, இன்னும் நிகழ்வின் கதாநாயகனே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பான ஃபாதர் ஆண்டனியின் பக்தர்களே, ஃபாதர் ஆண்டனியின் நண்பர்களே, உறவினர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். அது ஆண்டனி என்னோட சென் ஆண்டனியோட பக்தர்கள் வந்துடும். அவரும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அவர் இந்த எங்களுடைய பெருமதிப்புள்ள அமரர் ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டகையை பற்றி ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்று எழுதியது மஜான் எனக்கு சரியான சந்தோஷம். நினைச்சு பார்க்கிறார். ஏனென்றால் அவரும் நானும் இந்த ஆயர்கிட்ட தான் வளர்ந்த நாங்கள். அவர்தான் எங்களை சின்ன குருமடத்துக்கு அனுப்பினவர். அவர்தான் பெரிய குருமடத்துக்கு எங்களை அனுப்பினவர். அவர்தான் எங்களுக்கு எல்லா மினிஸ்ட்ரிகளையும் தந்தவர். கடைசியாக அவர் எங்களுக்கு அருட்பொழிவையும் செய்து பங்கு தந்தையர்களாக்கி அவர் மறைந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எங்களுடைய ஆயர் தியோப்பிள்ளை ஆண்டகை. அவர்கிட்ட வளர்ந்த ஆக்கள் சும்மா லேசான ஆக்கள் இல்லை. அது உங்களுக்கு வாழ்க்கையிலே நீ கிடையாது. இப்படி ஒரு ஆயரும் கிடையாது, இப்படியான அனுபவங்களும் கிடையாது. அந்த வகையில் நான் பெருமையுடன் என்னுடைய நண்பனை பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர் தன்னுடைய ஒரு பட்ட படிப்புக்கு அவரை தலைமையாக எடுத்து அவருடைய வாழ்வை எங்களுக்கு அழகாக சித்தரித்திருக்கின்றார். என புத்தகத்தை பற்றி தெரியாது, என்னும் வாசிக்கையில். ஆனால் எனக்கு அந்த தலைப்பு எந்த மனதை தொட்டது, ஒருமைப்பாடு. அந்த அப்படியான ஆள் தான் அவர். அவருக்கு இந்து மக்களும் ஒன்றுதான், இஸ்லாம் மக்களும் ஒன்றுதான், பௌத்தர்களும் ஒன்றுதான். எல்லாரையும் அன்பு செய்தவர். அதிலும் மேலாக தமிழை நேசித்த மனுஷன். அவர் அம்மானை பாடுவார், பார்க்க ஆசையாக இருக்கு. எங்களுக்கு அம்மானை இப்போ யாருடையும் அம்மானை தெரியுமாண்டா சொல்லிடணுமா? தெரியாது.
நாட்டுக்கூத்தனா நல்ல விருப்பம். அப்படியான கலை இலக்கியங்களோடு கலந்த ஒரு சிற்பி எங்களுடைய மறைந்த ஆயர் அவர்கள். எனவே இந்த வேளையில் அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை என்னுடைய நண்பன் எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில் என்னட்டு நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபாதர் பொன்னையாவும் ஒரு சிறந்த ஒரு குருவானவர், எங்களுடைய வழிகாட்டி. அவர் சொல்லி போட்டார், என்னை பற்றி வாழ்க்கையில் ஒருவரும் ஒன்றும் எழுதப்படாதன்று. அல்லாட்டி அவர் பொன்னையாவை பற்றி தான் எழுதியிருப்பார். அப்படியா பரவாயில்லை. 2 பெரிய யாழ் மறை மாவட்டத்தின் சிற்பிகளில் ஒருவரான எமது அன்பு ஆயரை பற்றி என்னுடைய நண்பன் இந்த புத்தகத்தை வெளியிட்டு அதிலே பட்டமும் பெற்றிருக்கின்றார் என்பது நாங்கள் பெருமைப்படுகின்றோம், வாழ்த்துகின்றோம். இன்னும் இந்த பற்று எங்களை வளர்த்தவர்கள், வாழ்வாக்கியவர்கள், எங்களுக்கு உருவாக்கம் தந்தவர்கள், இவர்களை மறக்காமல் இருப்பது மனித பண்பு. அதுதான் ஒருமைப்பாடுள்ள மனிதம். நன்றி, வணக்கம். வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஃபாதர் ஜூஜின் இயல்பாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே அந்த சுவாரஸ்யமான முறையிலே நூலை பற்றியும் நூலாசிரியை பற்றியும் நூலில் இருக்கின்ற பேசு பொருளை பற்றியும் மிகவும் அழகாக எங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்த்துரைக்கு நன்றி. அவர் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே அவருடைய பர்சனாலிட்டி, தியோகப்பிள்ளை ஆண்டவருடைய பர்சனாலிட்டி கண்முன் வந்தது. நாங்கள்லாம் சின்ன பையங்களாக எங்களையும் குடும்பத்துக்குள்ளே வரவேற்றவர் அவர். பிறகு எங்களோடு வாழ்ந்தவர் குடும்பத்திலே. அந்த குரல் இப்பொழுதும் கண்ணீர் என்று சொல்லி எங்களுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டே இருக்கின்றது. உங்களுடைய வாழ்த்துரைக்காக நன்றி ஃபாதர். அடுத்து வாழ்த்துரையை வழங்குமாறு அன்புக்குரிய தந்தை ஜெரோ செல்வநாயகம் அடிகளாரை அழைத்து நிற்கின்றேன். தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வின் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கின்ற எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழாயர் அவர்களே, அமலமரி தியாகிகளின் மாகாண முதல்வர்கள் அவர்களே, மன்னார் மறை மாவட்ட குடு முதல்வர் அவர்களே, இன்றைய விழாநாயகன் ஆண்டனி அவர்களே, அவையிலே இருக்கின்ற குருக்களே, துறவிகளே, அன்பு பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். 25 ஆண்டுகள் ஆயர் பணியிலே, 5 ஆண்டுகள் திருகோணமலை மட்டுநகர் துணை ஆயராகவும் 20 ஆண்டுகள் யாழ்ப்பாண ஆயராகவும் பணிபுரிந்தவர் மறைந்த மாமனிதர் என்று ஈழத்தமிழர் அழைத்த ஆயர் தியோகு பிள்ளை அவர்கள். 50 ஆண்டுகள் சுதேச மறை மாவட்ட குருத்துவ பணியை நிறைவு செய்தவர். ஈழத்தமிழ் மண்ணிலே ஆயர் வசியாம்பிள்ளை தியோகு பிள்ளை அவர்கள் தனித்துவமான திரு அவை பணியையும் தமிழ் பணியையும் செய்தவர் என்பதில் ஐயமில்லை. கத்தோலிக்கம் இம்மண்ணில் ஒரு அந்நிய மதமாக வேற்று பண்பாட்டினதாக இருக்க முடியாது என்பதை ஆயர் வசியாம்பிள்ளை தியோகு பிள்ளை அவர்களுடைய வாழ்வும் பணியும் எடுத்து எம்பி நிற்கிறது என்பதை யாம் அறிவோம். 1960களில் திரு அவையிலே ஏற்பட்ட புதிய பார்வை, உலக நோக்கு, புத்துணர்வு யாழ்ப்பாண திரு அவையிலும் செயல் வடிவம் பெறத் தொடங்கியது. தமிழ் பண்பாட்டு மயமாகிய வழிபாடும் சமூக அரசியல் விடுதலை செயற்பாட்டில் கத்தோலிக்க திரு அவையின் காத்திரமான பங்களிப்பும் யாழ் திரு அவையிலே மலர்ந்திருந்திருக்கிறது. தமிழினம் தனது விடுதலை போராட்ட காலத்திலே இன்னல்களை, அடக்குமுறைகளை எதிர்கொண்ட வேளையில் மக்களுடைய உறுதியான உரிமை குரலாக உலக அரங்கிலே ஒலித்து கொண்டிருந்தவர் ஆயர் தியோகு பிள்ளை ஆண்டகை அவர்கள். யாழ்ப்பாண மறை மாவட்டம் தோன்றியதிலிருந்து 1850களிலே இருந்து அமலமரி தியாகிகளினுடைய பணியின் தலைமைத்துவத்திலே, ஆயர்களாக வழிநடத்தி வந்த தலைமைத்துவத்திலே முதல் சுதேச மறை மாவட்ட ஆயராக யாழ்ப்பாண
திரு அவையை பொறுப்பேற்று மிக நேர்த்தியான முறையிலே அதை ஒரு முத்திரை பதித்த சுதேச மறைமாவட்ட ஆயராக ஆயர் தியோகு பிள்ளை அவர்கள் திகழ்கின்றார். அருட்தந்தை ஜூஜின் அடிகளார் குறிப்பிட்டது போல இன்றைய இந்த நூலாசிரியர் ஆண்டனி அடிகளார் ஆயருடைய ஒரு விதத்திலே ஆயரோடு நெருங்கி பழகியவராகவே இருக்கிறார். ஜூஜின் அடிகளாருடைய ஒரே வகுப்பு தோழன், என்னுடைய சம வயது தோழனாக இருக்கிறார் ஆண்டனி அடிகளார். ஆயருடைய வாழ்வும் பணியையும் இவர் பெருமளவுக்கு நெருங்கி பழகிய வகையிலே அறிந்திருந்திருக்கிறார். ஆயர் அவர்களை அந்த நேரடியாக அவருடைய பணியை நேரடி அனுபவித்து அவர் குறிப்பிடப்பட்டது போல குருமானவனாக அவரை தேர்ந்தெடுத்ததும் குருத்துவ திருநிலைப்படுத்தியதும் முனைப்புடன் அவருடைய தொடக்ககால பணிகளிலே ஆயரின் வழிநடத்தலிலே அவர் கண்ட அனுபவமும் இந்த நூலை அலங்கரிக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். திருவிவிலியத்திலே நாங்கள் காணுகிறோம், அன்பு சீடன் தான் ஆண்டவருடைய நெருக்கமான உள்ளூர உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக காண்கிறார். அன்பு சீடன் தான் அவருடைய உயிர்ப்பின் முதல் நம்பினவன். அன்பு சீடன் தான் பல சந்தர்ப்பங்களிலே ஆழமான நெருக்கமான வெளிப்பாடுகளை அறிந்தவன். அந்த வகையிலே ஆண்டனி அடிகளார் ஆயர் தியோகு பிள்ளை அடிகளார் தியோகு பிள்ளை ஆண்டகையை பற்றி ஆய்வு செய்வது மிக மிக பொருத்தமானதாக அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே கூறி வைக்க விரும்புகிறேன். இன்றைய நாளிலே அவர் வெறுமனே அன்பு சீடத்துவத்திலே இணைந்தவராக உணர்ச்சி வசப்பட்டு வெறும் கருத்துக்கள் அல்ல, அறிவியல் ரீதியாக அவர் ஆயருடைய பணியை ஆய்ந்திருந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவரை இன்றைய நாளிலே பாராட்டி வாழ்த்தி இறையாசிரை வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். நூலாசிரியர் ஜேபி ஆண்டனி அடிகளார் ஆண்டனி மாத்திரமல்ல, சென்ட் ஜோன் போல மிகவும் ஆழமாக ஆயரை உற்று நோக்கி ஜோவான் நற்செய்தியைப் போல ஆழமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கின்ற ஒரு நூலாசிரியர் என்பதை மிகவும் சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துறையிலே கூறி சென்ற அருட்பணி ஜெருசலேம் நாயமடிகளாருக்கு எங்களுடைய நன்றிகள். இந்த நிகழ்வினுடைய அவை தலைவர் அவர்களே, அன்புக்கும் பெருமதிக்கும் உடைய ஜாழ் ஆயர் அவர்களே, இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் நூலாசிரியர் அவர்களே, மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அவர்களே, ஜாழ் மறைக்கோட்ட முதல்வர் அவர்களே, அமலமரி தியாகிகளுடைய மாகாண முதல்வர்களே, இங்கிருக்கின்ற குருக்களே, துயவர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உடனவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த காலை வணக்கங்கள். 8 வருடங்கள் ஒன்றாக படித்து ஒன்றாக குறிப்பட்டம் பெற்று 37 ஆண்டுகள் மிகவும் ஒரு நட்போடு பழகிய ஒருவர் இன்று தன்னுடைய ஆய்வை ஒரு நூலாக வெளியிடுகின்ற இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அவருடைய குருத்தோழனாக, நண்பனாக, சக குறும்படமானவனாக இருந்த நான் இந்த மதிப்பீட்டுரை வழங்குவதிலே பெருமகிழ் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று வெளியிடப்படுகின்ற இந்த நூலை பற்றி பேசுவதற்கு முன் நூல் மதிப்பீட்டின் அடிப்படை பொறுப்பை சுருக்கமாக நினைவு கூற விரும்புகின்றேன். குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்தை நீண்ட காலம் தரிசன பார்வையுடன் வழிநடத்திய ஒரு ஆயரின் வாழ்க்கையை மையமாக கொண்ட இந்த நூல் வெளியிடப்படும் இந்த தருணத்தில் இந்த நூல் ஆசிரியரையும் இந்த நூலையும் பாராட்டி பேசுவது எளிது. ஆனால் உண்மையான நூல் மதிப்பீடு என்பது வெறும் பாராட்டுடையாக மட்டும் இருக்க முடியாது. அது வாசிப்பு, பகுத்தறிதல், வரலாற்றுணர்வு, இறையியல் பார்வை மற்றும் விமர்சன பொறுப்பு ஆகியவற்றின் சந்திப்பாக அமைய வேண்டும். அந்த பொறுப்புணர்வோடு இந்த நூலை பற்றிய கருத்துக்களை இந்த பெரும் அவையில் நான் வைக்க முயலுகின்றேன். இன்று வெளியிடப்படுகின்ற இந்த நூல் ஆயர் தியோகு பிள்ளை ஆண்டவர் அவர்களின் வாழ்க்கையை நினைவுகூரும் ஒரு மரியாதை நூல் மட்டுமல்ல.
இது அவரது வாழ்க்கை, அவரது வரலாற்று காலம். தல திருச்சபையை வழிநடத்திய பொழுது அவரில் காணப்பட்ட தலைமை பண்புகள், அவரின் கல்வி சேவை, சமூக பொறுப்பு, தமிழ் மறைமாவட்டங்களில் பணிபுரியும் குருக்களுக்கான குருத்துவ உருவாக்கம் பற்றிய அவருடைய தரிசன பார்வை மற்றும் அவருடைய அறநெறிசார் சாட்சித்தன்மை ஆகியவற்றை ஒன்றிணைத்து வாசிக்க அழைக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஆவணமாகும். நூலாசிரியர் அருட்தந்தை ஆண்டனி அவர்கள் ஒரு தனிநபரின் வாழ்க்கையை மட்டும் சிந்திக்கவில்லை, மாறாக அவர் தல திருச்சபையின் தலைவர் வாழ்வில் ஒருமைப்பாட்டை வரலாற்றோடு திருச்சபை அனுபவத்தோடும் இணைந்து முன்வைக்கின்றார். இந்த நூலின் தலைப்பின் ஆழம் ஒருமைப்பாடுள்ள மனிதன், a man of integrity. இந்த நூலின் தலைப்பு ஒருமைப்பாடுள்ள மனிதன் ஆழ்ந்த சிந்திக்க தூண்டிய ஒரு தலைப்பாகும். இது ஒரு சாதாரண வாழ்க்கை வரலாற்று தலைப்பு அல்ல. இந்த தலைப்பின் மூலம் நூலாசிரியர் ஆயரை பற்றிய ஒரு அறநெறிசார் இறையியல் மதிப்பீட்டை நமக்கு முன்வைக்கிறார். ஒருவரை ஒரு சிறந்த நிர்வாகி, கல்வியாளர், குரு அல்லது ஆயர் என்று அழைப்பது ஒரு விவரிப்பு. ஆனால் ஒருவரை ஒருமைப்பாட்டுள்ள மனிதன், a man of integrity என்று அழைப்பது அவரது வாழ்வின் உள்ளார்ந்த ஒற்றுமையை பற்றிய ஆழ்ந்த ஒரு தீர்ப்பாகும். இட்ஸ் a judgment given by the author. இதனுள்ளே ஒரு பெரிய கேள்வி அடங்கி இருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், ஆயர் தியோகு பிள்ளை அவர்கள் சொன்னது, செய்தது, நம்பியது, ஏற்ற பொறுப்புகள், காத்த நெறிகள், பேணிய மனித உறவுகள் மற்றும் மாற்றிய பொது சேவை ஆகிய அனைத்தும் ஒரு வாழ்வியல் உண்மைக்குள் இணைந்திருக்கின்றதா? இந்நூல் முழுவதும் ஆசிரியர் இந்த தலைப்பு வெறும் அழகான சொற்காக அல்லாது வாழ்க்கை நிகழ்வுகள், பணியியல் தடங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் வழியாக நியாயப்படுத்த முயலுகின்றார். இந்நூலின் தனிச்சிறப்பையும் ஆய்வு பெறுமதியையும் வெளிப்படுத்துகின்ற முக்கிய அம்சங்களில் இந்த தலைப்பு மிக முக்கியமானது. அதே வேளையில் இந்த இடத்தில் ஒரு கல்விசார் குறிப்பையும் முன்வைக்கலாம். ஒருமைப்பாடு என்ற சொல்லுக்கான வாழ்வியல் எடுத்துக்காட்டுகள் நூலில் நிறையவே தரப்பட்டிருக்கின்றன. ஆயினும் அதன் அறநெறி மற்றும் முறையில் விளக்கம் இன்னும் வெளிப்படையாக கருதாக்கப்பட்டிருக்கலாம். இவ்வொருமைப்பாடு ஆயிரம் தனிப்பட்ட ஒழுக்கமா, மனச்சாட்சியின் உறுதியா, மேய்ப்பு பணியின் உண்மையா, பொது வாழ்வின் நேர்மையா, அல்ல இவை அனைத்தும் ஒன்றிணைந்த ஒரு வடிவமா? இந்த நூல் இந்த கேள்விகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கிறது. ஆனால் அவற்றுக்கு தெளிவான இறையியல் விளக்கம் இன்னும் வலுவாக அமைந்திருந்தால் நூலின் மைய கருத்து மேலும் ஆழம் பெற்றிருக்கும். இந்நூலின் பெறுமதியை குறைப்பதற்கல்ல, மாறாக இந்த நூல் எதிர்கால இறையியல் உரையாடல்களுக்கு திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற ரீதியில் இந்த குறிப்பை முன்வைக்க விரும்புகிறேன். நூலின் கட்டமைப்பின் சிறப்பு. இந்த நூல் அமைப்பில் மிகவும் கடினமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆயரின் பிறப்பு, குடும்ப பின்னணி, கல்வி, குருத்துவ உருவாக்கம் போன்ற ஆரம்ப அடிப்பத்தடங்களிலே தொடங்கி அவரின் கல்வி பணி, மறைமாவட்ட வளர்ச்சி, குருத்துவ உருவாக்கம், சமூக சேவை, மன்னார் மறைமாவட்ட உருவாக்கம், கிறிஸ்தவ கலை மற்றும் இலக்கிய பணி, தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான அக்கறை, துறவற சபைகளுக்கான ஆதரவு, பங்குகளின் வளர்ச்சி என்பவற்றை ஆசிரியர் விவரித்து இறுதியில் ஆயரின் பல்பரிமாண ஆளுமை என இந்த நூல் விரிந்து அழகாக செல்லுகிறது. இதனால் இந்த நூல் சாதாரண வாழ்க்கை குறிப்பை மட்டும் குறிப்பிடுகின்ற இல்லாமல் விரிந்த வரலாறு, சமூக இறையியல் பரப்பை தொட்டு செல்லுகிறது. இவ்வாறு ஒரு மனிதனை மையமாக கொண்ட ஒரு காலத்தை, ஒரு தல திருச்சபையின் அனுபவத்தை, ஒரு சமூக வரலாற்று உணர்வை மற்றும் ஒரு மேய்ப்பு பணி தலைமையின் பார்வையை தொடுத்து நிகழ்த்தும் ஒரு முயற்சியாகவே இந்த நூல் ஆசிரியரின் அந்த முயற்சி அமைகிறது. ஆக இந்நூலின் கட்டமைப்பில் கால வரிசையும் கருப்பொருள் வரிசையும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது இந்த நூலின் ஒரு சிறப்பாகும். இதனால் வாசகர்கள் ஆயரின் வாழ்க்கையை நிகழ்வுகள் மட்டும் அறியாமல் அவற்றின் வரலாறு, திருச்சபையின் அர்த்தத்தையும் உணங்க தொடங்குகின்றார்கள். நூலின் ஆவண பின்னணி. இந்த நூலின் தனித்துவத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய கூறுகளில் ஒன்று ஆழமான ஆவண பின்னணியாகும். ஆயர் வரும் நிகழ்வுகளை, ஆசிரியர் நிகழ்வுகளை அல்லது வாய்மொழி குறிப்புகளை மைத்தும் சார்ந்திருக்கவில்லை. சுயசரிதை குறிப்புகள், சுற்றறிக்கைகள், மறைமாவட்ட ஆவணங்கள், வழிகாட்டல் எழுத்துக்கள், வரலாற்று சான்றுகள்
மற்றும் பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு நூலை அமைத்திருக்கிறார். இதனால் இந்த நூல் பக்தி நிறைந்த புகழ் நூலாக மட்டுமில்லாமல் ஆவணங்களால் ஆதரிக்கப்படும் வாழ்க்கை வரலாற்று முயற்சியாக உயர்ந்து நிற்கிறது. குறிப்பாக இந்த நூலின் பகுதிகளில் காணப்படும் இறுதியில் காணப்படும் ஆதார பட்டியல், திருச்சபை ஆவணங்கள், அகராதிகள், சட்ட தொகுப்புகள், கட்டுரைகள், அறிக்கைகள், மறைமாவட்ட காப்பக சான்றுகள் அவற்றின் மீது ஆசிரியர் கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறது. இது நூலுக்கு ஒரு நண்பகத்தன்மையையும் கல்விசார் மதிப்பையும் வழங்குகிறது. ஆயினும் ஆவணங்கள் உள்ளதால் என்பதால் ஒரு நூல் தானாகவே விமர்சன வரலாற்றாக மாறிவிட முடியாது. இங்கு எழும் முக்கியமான ஆய்வுக் கேள்வி இதுவாகும். ஆசிரியர் அந்த ஆவணங்களை எந்த வாசிப்பு முறையாக அணுகினார், அவற்றுக்கிடையில் எத்தகைய பொருள் தொடர்புகளை நிறுவுகிறார், எந்த குரல்களை மையப்படுத்துகிறார், எந்த வரலாற்று சூழல் பின்னணிகளுக்கு தள்ளப்படுகின்றன. இவ்வகையில் இந்த ஆவண செறிவு வளமாக இருந்தாலும் சில இடங்களில் விளக்கவியல் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வு இன்னும் விரிவடைந்திருந்தால் இந்த நூலின் கல்விசார் வலிமை இன்னும் உயர்ந்திருக்கும். இதனை ஒரு பலவீனமாக கருதாது இது எதிர்கால ஆய்வுக்கான புதிய திசைகளை திறந்து வைக்கும் அம்சமாக இருக்கிறது. நூலின் முக்கிய வலிமைகளும் ஆய்வு பெறுமதியும். இந்நூலின் முதல் பலம் தியோப்பிள்ளை அவர்கள் 1000 என்ற ஒரே பரிமாணத்தில் அடைந்து விடாமல் பல பரிமாணங்களை கொண்ட திருச்சபை ஆளுமையாக ஆசிரியர் முன் வைக்கிறார். அவர் ஒரு குரு, ஆசிரியர், கல்வி அமைப்பாளர், நிர்வாகி, குறித்த உருவாக்கத்தில் அக்கறை கொண்ட தலைவர், சமூக உணர்வு கொண்ட மேய்ப்பர், தமிழ் மக்களின் வரலாற்று துன்பங்களையும் உரிமைகளையும் உணர்ந்த ஒரு மனிதர், மேலும் கலை, இலக்கிய, நினைவு, வரலாற்று ஆகியவற்றின் மதிமை உணர்ந்த கலாச்சார பொறுப்புள்ள ஒரு ஆளுமை என்பதை ஆசிரியர் மிக மிக அழகாக சித்தரிக்கிறார். இந்த பரந்த சித்தரிப்பு இந்நூலை வரும் பாராட்டு பதிவாக இல்லாமல் ஆழமான ஆய்வு பார்வையை கொண்ட படைப்பாக உயர்த்து நிற்கிறது. இரண்டாவதாக, இந்த நூல் வரலாற்று நிகழ்வுகளையும் ஆளுமையின் உட்பண்புகளையும் தொடர்படுத்தி வாசிக்கிறது. சில நூல்கள் நிகழ்வுகளை மட்டும் தொகுக்கின்றன, சில நூல்கள் நட்பண்புகளை மட்டும் போலுகின்றன. ஆனால் இந்த நூல் ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழலில் ஒரு மேய்ப்பு தலைவர் எவ்வாறு பதிலளித்தார் என்பதை புரிய வைக்கிறது. ஆகவே தியோப்பிள்ளை அவர்களின் வாழ்க்கை இங்கே தனிநபர் வெற்றி கதையாக அல்லாது திருச்சபை, சமூகம், கல்வி, இன அரசியல் மற்றும் மறைமாவட்ட வளர்ச்சி ஆகிய தளங்களில் பொறுப்புடன் பதிலளித்த ஒரு உன்னதமான மேய்ப்பரின் வாழ்ப்பு சாட்சியாக இந்த நூல் முன்வைக்கிறது. மூன்றாவதாக, இந்நூல் ஆயரின் சேவையை திரு அவையின் உள்ளக செயற்பாடுகளுக்குள் முன் கட்டுப்படுத்தவில்லை. அதற்கு மாறாக இவருடைய வாழ்வு, கல்வி, குருத்துவ பயிற்சி, துறவற வாழ்வு, அர்ப்பணி, மக்கள் வாழ்வியல் போராட்டங்கள், தமிழ் அரசியல் உரிமை போராட்டங்கள் என்ற பொதுவான அழகான பரிமாணங்களில் ஆயருடைய வாழ்க்கையை வாசிக்கிறது. இதன் மூலம் மேய்ப்பு பொறுப்பின் பரப்பு தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறது. இது முக்கியமாக ஓர் இறையியல் உணர்வாகும். நல்ல மேய்ப்பருவென்பர் வழிபாட்டிலும் நிர்வாகத்திலும் மட்டும் முடங்கி விடுபவர் அல்ல. அவர் மக்களின் வாழ்வின் உடைந்த இடங்களில், வரலாற்று பதட்டமான தருணங்களில் மனச்சாட்சியின் பக்கம் நிற்க வேண்டியவர் என்பதை இந்த நூல் வலிமையாக எங்களுக்கு எடுத்து எம்புகிறது. நான்காவது, இந்த நூலின் தலைப்பும் உள்ளடக்கமும் ஒன்றோடு ஒன்று பிறந்துகின்றன. ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்ற தலைப்புக்கு உயிர் கொடுப்பது இந்த நூலின் நிகழ்வுகளும் அத்தியாய அமைப்பும் தான். வெளிப்படைத்தன்மை, நண்பகத்தன்மை, கடமை உணர்வு, மனிதநேயம், நிர்வாக ஒழுங்கு நிலைப்பாடு, தீர்மானமான தெளிவு போன்ற பண்புகளை வெறு பட்டியல்களாக அல்ல, வாழ்வியலோடு பிணைந்த பிணைப்பாக இந்த நூல் முன்னெடுக்கிறது. இதனால் இந்நூல் சிந்தனையை தூண்டும் வாழ்க்கை வரலாற்று ஆய்வாக எடுக்கிறது. இந்த நூலின் இறையியல் மற்றும் கல்விசார் மதிப்பீடு. இறையியல் நோக்கில் இந்நூல் ஆசிரியர் வரும் ஆயர் பதவியே ஒரு பதவியாக அல்ல, அதிகாரம் என்ற அளவில் காணவில்லை. மாறாக மேய்ப்பு பணி பொறுப்பு, சேவை, மனச்சாட்சி, திருச்சபை வரலாற்று சாட்சித்தன்மை மற்றும் மனித துயரத்தோடு ஒன்றுபடுத்தல் குணங்களில் வாசிக்கின்றார். இதன் மூலம் ஒரு ஆயரின் வாழ்வு என்பது தனிப்பட்ட ஆன்மீக பயணம் அல்ல, அது உள்ளூர் திருச்சபையின் சமூக உடலோடு இணைந்த ஒரு அழைப்பாகும் என்பதை இந்த நூல் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்தில் ஒரு கல்விசார் சுட்டிக்காட்டை சேர்க்கலாம். மேய்ப்பர்தன்மை, திருச்சபை சாட்சி, ஒருமைப்பாடு, மனச்சாட்சி, பொருநல பொறுப்பு என்ற கருத்துக்கள் நூலில் நிகழ்வுகளின் வழியாக தோன்றுகின்றன.
எனினும் அவை முறையான இறையியல் மொழியில் இன்னும் தெளிவாக கருத்தாக்கப்பட்டிருந்தால் நூலின் இறையியல் வளம் இன்னும் வளமடைந்திருக்கும். இது ஒரு குறையாக நான் பார்க்கவில்லை, மாறாக இந்த நூல் எதிர்கால ஆய்வுகள் விரிவடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். கல்விசார் நோக்கில் இந்த நூல்களுக்கும் ஆய்வுகளுக்கும் இடையிலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. இது குடும்ப நினைவையும் புகழ் வரலாற்றையும் கடந்த விரிந்த வரலாற்று பெருமதியை கொண்ட ஒரு சிறந்த ஆவணம். ஆவண பெண்மணி, கட்டமை சீரமைப்பு, வரலாற்று தகவல் மற்றும் தனிநபர் உருவாக்கம் குறித்து கவனம் இதில் அதிகமாக உள்ளன. ஆகவே யாழ் மறைமாவட்ட வரலாறு, வட இலங்கையின் கல்வி தகமைகள், தமிழ் கிறிஸ்தவ சமூக நினைவகம் இவ்வாறான உள்ளூர் திருச்சபை தலைமையிலாகிய வளங்களில் ஆராய்ச்சி செய்ய விரும்பும் எதிர்கால ஆய்வாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷமாக ஆதாரமாக அமைகிறது. இந்த நூலில் மேலும் விரிவடைய வேண்டிய பகுதிகள், இந்த நூலின் பல பக்கங்களை பாராட்டிய பிற்பாடு அது மீண்டும் செழிவடைய வேண்டிய சில பகுதிகளையும் சுட்டிக்காட்டுவது கல்விசார் நேர்மையின் ஒரு பகுதியாகும். இந்த நூலின் பெறுமதியை குறைப்பதற்காக அல்ல, மாறாக இந்த நூல் திறந்து வைக்கும் மேலான ஆய்வுப்பாதைகளை அடையாளப்படுத்துவதற்காகவே இந்த அவையில் இதை முன்வைக்கிறேன். முதலாவதாக, ஆசிரியர் ஆயர்மட்டில் ஆழ்ந்த மரியாதை இந்த நூலின் பலமாக இருக்கிறது. ஆயர் தியோப்பிள்ளை அவர்கள் மீது ஆயர் கொண்டுள்ள பக்தியுள்ள அன்பு, வரலாற்றும் நன்றி உணர்வும் நூலின் பல பகுதிகளில் உணரப்படுகின்றன. ஆனால் சில இடங்களிலே அதுவே விமர்சன தூரத்தை சிறிதளவு குறைக்கிறது. ஆயரின் சாதனைகள், குணனைகள் மற்றும் பங்களிப்புகள் ஆழமாக தூக்கப்படுகின்றன. ஆனால் அவர் வாழ்வும் பணியும் சூழ்நிலை பதற்றங்கள், வரலாற்று சிக்கல்கள், விவாதத்துக்குரிய முடிவுகள் மற்றும் வரலாற்று புரிதல்கள் இன்னும் விரிவாக ஆராயப்பட்டிருந்தால் இந்த நூல் இன்னும் கூர்மை ஆர்வை பெற்றிருக்கும். இரண்டாவதாக, நூல் தகவல் செறிவில் மிக வளமாக உள்ளது. இது ஆய்வாளருக்கு பெரும் ஆதரவாக இருக்கிறது. ஆனால் பொது வாசகர்கள் சில இடங்களிலே தகவல் அடர்ச்சியாக தோன்றலாம். குறிப்பாக சில அதிகாரங்கள் முடிவில் சுருக்கமான கருத்துக்கள், விளக்க குறிப்புகள் இருந்திருந்தால் வாசகரின் சிந்தனையோட்டம் மேலும் வழிநடத்தப்பட்டிருக்கும். ஆவணமும் தகவலும் செறிவாக இடம்பெறுவது நல்லம், ஆனால் அவற்றின் பொருள் விளக்கம் அதே வழியில் தெளிவாக அமைந்துள்ளதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகும். மூன்றாவதாக, நூலில் வரலாற்று, சமூக, அரசியல் சூழ்நிலைகளே ஒப்பிட்டு உரையாடல் என்னும் விரிவடைந்திருக்கலாம். உதாரணமாக, ஆயர் தியோப்பிள்ளை அவர்களின் தலைமை, அவரது சமகாலத்து பிற ஆயர்கள், பிராந்திய தலைவர்கள் அல்லது இலங்கை திருச்சபையின் பிற மேய்ப்பு பரிமாணங்களோடு ஒப்பிட்டு வாசித்திருந்தால் இது தனிநபர் வாழ்க்கை வரலாற்றை தாண்டி பரந்த திருச்சபை வரலாற்று ஆய்வுக்குள் இன்னும் அதிகமாக நுழைந்திருக்கும். நான்காவது, ஒருமைப்பாடு. ஒருமைப்பாடு என்ற மைய கருத்து வலிமையானது. அந்த கருத்து நூலின் மைய பகுப்பாய்வில் விளக்கப்பட்டிருக்கலாம். அதாவது ஒழுக்க ஒருமைப்பாட்டை குறிக்கிறதா, மெய்ப்புத்தன்மையின் உண்மைத்தன்மையை குறிக்கிறதா, மனச்சாட்சியின் பொறுப்போடு ஒன்றிணைந்து இசைபுறும் நிலையை குறிக்கிறதா, அல்லது கிறிஸ்தவ சாட்சியத்தின் உயிர்ப்பை வெளிப்படுத்துகிறதா? இந்த கேள்விகளுக்கு தெளிவான கருத்தியல் வடிவம் அளிக்கப்பட்டிருந்தால் இந்த நூலின் மையவாதம் மேலும் அழகு பெற்றிருக்கும். இங்கே நான் சுட்டிக்காட்டும் கருத்துங்கள் நூலின் மதிப்பை குறைப்பதற்காக அல்ல, மாறாக வலிமை கொண்டுள்ள இந்த நூலின் கல்விசால், வரலாறு மற்றும் இறையியல் வாய்ப்புகளை மேலும் தெளிவாக காண செய்வதற்காக. உண்மையில் பலவீனமான படைப்புகள் இவ்வாறான விமர்சன சிந்தியை எழுப்புவதில்லை. விமர்சனத்தை எதிர்கொண்டு நிற்கும் திறன் ஒரு நூலின் அறிவுசார் வலிமையையும் ஒரு உள்நிலைத்தன்மையையும் காட்டுகிறது. இறுதியாக, நூலாசிரியர் பற்றிய சில கருத்துக்கள். இவ்விடத்தில் நூலாசிரியர் அருட்பணி ஜோன் பேப்டிஸ்ட் ஆண்டனி அவர்களை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது அவசியம். தலைமை பக்கத்திலே ஆசிரியர் கல்வி பின்னணி குறிப்பிடத்தக்க முறையில் வெளிப்படுத்துகிறார். அவர் ரூமையில் இறையியல் பட்டம் பெற்றவர், பிலிப்பைன்ஸில் மேற்படிப்பு கொண்டவர், யாழ்ப்பாணத்தில் மெய்யியல் முதுநிலை ஆய்வு செய்தவர். இவ்வாறு கல்விசார் உருவாக்கம் இந்த நூலின் மொழிநடை, சிந்தனை கட்டமைப்பு மற்றும் ஆய்வு பார்வையில் கணிசமாக வெளிப்படுகிறது. அவரவரும் நினைவுகளை சேகரிக்கும் ஒருவராக தோன்றவில்லை. மறைமாவட்ட வரலாறு, திருச்சபை ஆவணங்கள், ஆயர் பணியின் பணியியல் பரிமாணங்கள், சமூக சூழ்நிலைகள் மற்றும் அறநெறிசார் உருவாக்கம் ஆகியவற்றை இணைத்து வாசிக்க முயலும் ஆய்வு பணியாளராக சிறப்பாக அருட்தந்தை வாழ்நாள் பேசாசிரியர் அருட்தந்தை பிளேந்திரன் அவர்களுடைய அந்த கமாலியல் அடியிலிருந்து புனித பவுல் தன்னுடைய கல்வியை பெற்றது போல
வால்நாத் பேராசிரியரிடமிருந்து தன்னுடைய இந்த அழகான ஆய்வை மேற்கொண்டது இந்த நூலில் மிக தெளிவாக எடுப்படுகிறது. முதலில் நூலாசிரியர் வரலாற்றை மதிக்கிறார். ஒரு தலைமுறை நினைவு மறைந்து போகக்கூடாது என்ற ஆழ்ந்த உணர்வு அவரிடம் இருக்கிறது. இரண்டாவதாக ஆவணங்கள் ஆதாரங்களின் வரலாற்று மற்றும் ஆய்வு பெறுமதியை ஆசிரியர் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார். வாழ்க்கை வரலாறு என்று கேள்விப்பட்ட நினைவுகளின் தொப்புக்காக மட்டும் முடியாது. அது ஆவணங்கள், கடிதங்கள், குறிப்புகள், மறைமாவட்ட சான்றுகள் மற்றும் வரலாற்று தடங்களால் ஆதரிக்கப்படும் ஆய்வாக இருக்க வேண்டும் என்ற அறிவுசார் விழிப்புணர்வு ஆசிரியரின் அழகான அணுமுறையில் தெளியாகிறது. மூன்றாவது, தியோப்பிள்ளை அவர்களை வரும் வரலாற்று பாத்திரமாக அல்லாமல் திருச்சபை, சமூகம், கல்வி மற்றும் மனிதநேயமாய தளங்களில் அர்த்தமுள்ள சாட்சியாக ஆய்வில் அவர் வைக்கிறார். இத்தகைய நூலை உருவாக்குவதற்கு தேவையான உழைப்பு, பொறுமை, ஆதார தேடல், நினைவுகளை சேகரிக்கும் மனவலிமை மற்றும் மறைமாவட்ட வரலாற்றின் மீதான பற்றுதல் ஆகியவை ஆயிரம் இருக்கின்ற நூலாசிரியம் இருக்கின்ற சிறப்பான பண்புகள் பாராட்டப்பட வேண்டியவை. ஆகவே அர்ப்பணி அன்னனி அவர்கள் இப்பணி ஒரு தனித்து எழுத்துவ பணியாக மட்டுமல்ல, அது யாழ் தள திருச்சபையின் வரலாற்று நினைவகத்தை பாதுகாக்கும் பணியாகவும் மதிக்கப்பட வேண்டும். இந்நூலின் இன்றைய பொருத்தத்தை சுருக்கமாக சுட்டிக்காட்ட வேண்டும். இது நமது உலகம் திறமைசாலிகளை உருவாக்குகிறது, திட்டமிட்டோரை உருவாக்குகிறது, பேச்சாளர்களை, நிர்வாகிகளை உருவாக்குகிறது. ஆனால் ஒருமைப்பாடுள்ள தலைவர்களை உருவாக்குகிறதா என்ற கேள்வியை இந்த நூல் எங்கள் முன் வைக்கிறது. சொல், செயல், நம்பிக்கை, பொறுப்பு, மனச்சாட்சி, மனிதநேயம் ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று உடையாமல் நிற்கும் தலைமைகள் இன்று நமக்கு தேவைப்படுகின்றன. இன்றைய சூழலில் தியோப்பிள்ளை அவர்களின் வாழ்க்கை முன்வைக்கும் இந்த நூல் ஒரு வரலாற்று பதிவு மாத்திரமல்ல, அது நமக்கு முன்வைக்கும் அறநெறிசார் சவாலாகும். திருச்சபைக்கும், கல்வித்துறைக்கும், சமூக தலைவர்களுக்கும், நாம் ஒவ்வொருவருக்கும் இந்நூல் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. தியோப்பிள்ளை அவர்களின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுவது இதுதான். திருச்சபை தலைமை என்பது அதிகாரத்தின் உயரமல்ல, அது சேவையின் ஆழம். மேய்ப்பு பணி பொறுப்பு என்பது பதவியின் கௌரவம் அல்ல, அது மனச்சாட்சியின் துமை. வரலாற்று நிலைத்திருப்பது பதவிகளுக்காக அல்ல, உண்மைக்காக, மக்களுக்காக, திருச்சபைக்காக, நெறிகளுக்காக வாழ்ந்த சாட்சியங்களை என்பதை இந்த நூல் அழகாக வெளிவருகிறது. நிறைவுரை. மொத்தத்தில் அர்ப்பணி ஆண்டனி அவர்கள் இந்த நூலை ஒரு மரியாதைக்குரிய நூலாக மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு வரலாற்று ஆவணம், ஒரு தலைமைத்துவ பாடம், ஒரு மறைமாவட்ட நினைவகம் மற்றும் ஒரு அறிவுசார் சாட்சியம். இந்த நூல் தியோப்பிள்ளை அவர்களை வெறும் பதவியின் அடிப்படை அல்லாது, அவரது வாழ்வின் உள்ளார்ந்த ஒற்றுமையாலும் அவர் ஆற்றிய திருச்சபை மற்றும் சமூக பணிகளாலும் நிலைத்து நிற்கிறது. இந்நூலின் வலிமை மறைந்து போகக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை அன்புடன் ஆவண பொறுப்பில் காக்கிறதிலே இருக்கிறது. அதேவேளை இந்நூல் எதிர்காலத்தில் இன்னும் ஆழமான விமர்சன, வரலாற்று மற்றும் இறையியல் ஆய்வுகளுக்கும் திறந்த வாய்ப்பையும் வழங்குகிறது. இதுவே இந்த நூலின் உண்மையான பெறுமதியாகும். இறுதியாக ஒரு வாக்கியத்தில் இந்த நூலை மதிப்பிட வேண்டுமென்றால் நான் இவ்வாறு சொல்வேன். யாழ் தியோப்பிள்ளை அவர்களின் வாழ்க்கை பதிவு செய்யும் நினைவு காரியமல்ல இது. திருச்சபை சேவை, மனச்சாட்சி தலைமை மற்றும் வரலாற்று பொறுப்போடு ஒன்றோடு ஒன்று சந்தி நிற்கும் இடத்தை சாட்சியப்படுத்தும் யாழ் மறைமாவட்டத்துடைய ஒரு மிக முக்கியமான பொக்ஷமான ஆவண நூலாகும். இந்த அரிய உழைப்பை வழங்கிய நூலாசிரியர் அர்ப்பணி ஆண்டனி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை உருவாக்குகிறேன். அவருடைய இந்த பணி தியோப்பிள்ளை அவர்களின் நினைவை காக்கும் பணியாக மட்டுமல்லாமல் யாழ் தள திருச்சபையின் வரலாற்று உணர்வை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒப்படைக்கும் பாரிய பொறுப்பாக மதிக்கப்பட வேண்டும். இந்த வேளையில் ஆசிரியர்கள் மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த நூல் எதிர்காலத்தில் மேலும் விரிவான ஆய்வுகளுக்கும், ஆழமான உரையாடல்களுக்கும், ஒருமைப்பாடுள்ள திருச்சபை தலைமை பற்றிய சிந்தனைகளுக்கும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடுபடுகின்றேன். நன்றி. அருட்பணி டேவிட் அடிகளார் ஒரு சிறந்த மறையுரையாளர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஆசிரியர் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. நாங்கள் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ். அவருடைய அந்த புலமைத்துவமும் இந்த ஆய்வு செய்கின்ற முறையும்
தெளிவும் மிகவும் அழகாக அவருடைய மதிப்பீட்டு உரையிலே, மதிப்பீட்டு அளிக்கையிலே இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நூலை பற்றி ஒரு தெளிவான பார்வையை பல்வேறு கோணங்களிலே அவர் பார்த்திருக்கின்றார். இந்த நூலை வாசிக்காவிட்டாலும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கும், அதை வாசிக்க தோன்றுகின்ற ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கும் அவருடைய மதிப்பீட்டு அளிக்கை அமர்ந்திருக்கின்றது. இது தியோகப்பிள்ளை ஆண்டகை அவர்கள் என்கின்ற ஆளுமையின் ஒரு வெற்றி கதை அல்ல. அவர் குறிப்பிட்டது போல மிகவும் தெளிவாக சொன்னார். இது உண்மைகளுடன் தொடர்புபட்ட, வரலாற்று உண்மைகளை தொடர்புபட்ட, வரலாற்று நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு ஆளுமையின் வெளிப்பாடு. அதை வெளிக்கொணர்கின்ற ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் திகழ்கின்றது என்பதை மிகவும் தெளிவாக தன்னுடைய மதிப்பீட்டு அளிக்கையிலே அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே தந்தை டேவிட் அடிகளார் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய ஆழமான அன்பு நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த வேளையிலே சிறப்புரையினை வழங்குமாறு எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆயர் அவர்களை பேரர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வின் நாயகனாக வீட்டிற்கும் தந்தை ஆண்டனி அடிகளார் அவர்களே, மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் தமிழ்நேசன் அடிகளார் அவர்களே, அமலமரி தியாகிகள் சபை முதல்வர் தந்தை பச்சை அடிகளார் அவர்களே, இங்கே இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் தந்தை ரவிராஜ் அடிகளார் அவர்களே, ஏனைய அருட்சந்தையர்களே, அருட்சோதிகளே, வாங்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறி நிற்கின்றேன். முதற்கண் அருட்சந்தை ஆண்டனி அவர்களுக்கு எனது வாழ்த்தையும் பாராட்டையும் கூறி நிற்கின்றேன். ஒரு புத்தகம் எழுதுவது மிக லேசானதல்ல. ஒரு பிள்ளையை பெற்றெல்லாம் புத்தகம் எழுதுறது வலு கஷ்டம். அந்த பணியை இவர் செய்திருக்கின்றார். இவை அவர் தொடங்கின பொழுது நான் குரு முதல்வராக இருந்தேன். இவர் அடிக்கடி என்னிடம் பற்றி கேட்பார். நான் எனக்கு அறிந்தவற்றை சொல்லி இருக்கின்றேன். இந்த இன்டெகிரிட்டி என்ற சொல்லு பாவிச்சிருக்கிறார். அது அர்த்தம் குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஆனஸ்ட், நேர்மையாக எந்த நேரமும் இருத்தல். ஹேவிங் ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபிள்ஸ், அது ஆயர் தியோபிலேட்டு நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆக்டிங் இன் அக்கார்டன்ஸ் வித் தெம் கன்சிஸ்டன்ட்லி, மாறாமல் அதே கொள்கையில் கடைசி வரையும் இருந்தது தான் இந்த இன்டெகிரிட்டி என்றதுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தருகின்ற விளக்கம். அதை நாங்கள் ஆயர் தியோபிள்ளை ஆண்டகையிலே கண்டிருக்கின்றேன். என்னை குருவாக சிந்தனைப்படுத்தினவர் அவர். கல்வி புலத்திலே என்னை மேம்பட செய்தவர் அவர். ஆனால் அவருடைய வாழ்வை பார்க்கும் பொழுது நான் எழுதின எனது கலாநிதி பட்டத்தின் தீசிஸிலே அவருக்கு தான் அதை சமர்ப்பித்திருந்தேன். A man who can suffer great pain and endure it without telling anyone. அவ்வளோ துன்ப சுயங்களை அமைதியாக தாங்கிக் கொண்டு ஒருவரோடும் பயிராமல் வாழ்ந்தவர்தான் உண்மையான கிறிஸ்தவன் ஆயர் தியோபிள்ளை என்று சொல்லி நான் எழுதினேன் புத்தகத்தில். ஏனென்றால் எனக்கு தெரியும், இவர் ஆயராக யாழ்ப்பாணம் வந்த பிறகு பல கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார். இவர் மரமுன் பள்ளிக்கூடங்கள் சென்ட் ஜோசப் சென்றாத பிறகு செக்ரட்டாரியட் காலேஜ் கரவட்டி, செயின்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜ் இளவாத, பிறகு ட்ரைனிங் காலேஜ் பெலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலை. அவர்கிட்ட படித்தது தான் பச்சைக்கிற தாய். அப்படியாக எல்லாம் அனுபவங்களோடு வந்தும் அவர் பல சிக்கல்களை தாண்டியிருந்தார். நான் ஆயராக வந்த பொழுது எனக்கு இருந்த ஒரு ஆசை, அவற்றை ஃபைலில் எடுத்து வாசிக்கணும், ரிசர்ச் செய்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த மன்னன் சபை பண்ணார். நான் நம்பியில் ஒரு 15-20 பேப்பரோடு நான் வச்சிட்டேன். How can a man endure so much? இந்த அளவு என்னென்று தாங்கினது
ஆனால் ஒருவருடன் அதை பற்றி கதைக்க மாட்டார். தானாக ப்ரொஃபஸர் சிவத்தம்பி அந்த சிட்டிசன் கமிட்டி ஒன்று இருந்தது, அதில் வாரவேல் வந்து ஆயரோட கதைச்சார். அவர் சொல்லுகிறார், தாங்கள் பல பிரச்சனைகளோடு வந்து இவரோட கதைச்சு கொண்டிருந்தால் அந்த மனுஷன் இங்கே மேல நிற்கும். தங்களுக்கு தர தீர்வுகளை பார்த்து தங்களுக்கு அதிசயம், இது என்ன இப்படி எல்லாத்துக்கும் மேலான நிற்கிறாரு என்று சொல்லி அந்த அளவுக்கு அவர் சொன்னார். அவருக்கு அந்த தூர நோக்கம் பிரச்சனைகளுக்கு மேலே எழும்பி நின்று பார்க்கக்கூடிய ஒரு இது. ஆகவே நீங்கள் ஒரு தரம் பேசப்படாது, நான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை நிறுத்தி போட்டு தான் குரல் கொடுத்தவர்கள். தனக்கு இந்த சந்தனப்பட்டும் முதல் முறையாக தான் கண்டுதான் ப்ரொஃபஸர் சிவத்தம்பி சந்தனப்பட்டு வச்ச ஒரு பிஷப். அப்போ அவர்கிட்ட கேட்டலாம், ஏன் நீ சந்தனப்பட்டு செய்யலாம் வைக்கிறீ? அப்போ சொன்னேன், சந்தனம் அது தமிழற்ற, குங்குமம் வச்சால் அது இந்து, சந்தனம் வந்து தமிழற்றன்னு சொல்லி விளக்கம் தனக்கு தந்தவரா தமிழ் பேராசிரியர். அப்படியான அறிவை அவர் கல்விப்பணி, சமயப்பணி, தமிழ் பற்றுள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார். அண்மையிலே நான் வாசித்தேன், கார்டினல் மால்கம் எழுதியிருந்தார், இந்த ஈஸ்டர் அட்டாக்கு வேறு வழியில் நாங்கள் சர்வதேச போய் கேட்க வேண்டிய அளவுக்கு வந்துட்டோம். இது தியோப்பில் 1986 வேறு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கார். பேட்ரிக்ஸ் காலேஜில் நடந்த பிரைஸ் கிவிங்கில் சொல்லியிருக்கார், தமிழ் குடிமக்கள் பாதுகாப்பற்றவர்களாய் பூண்டோடு அழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வழிவகை செய்யும்படி ஐக்கிய நாடுகள் சபைக்கு எமது குரலை உயர்த்தி விண்ணப்பிக்கும் நேரம் அண்மித்து விட்டது என எண்ணுகிறேன். நாங்கள் தரையிலிருந்து தாக்கப்படுகின்றோம், கடலிலிருந்து தாக்கப்படுகின்றோம், வானிலிருந்து தாக்கப்படுகின்றோம். தாக்குதல்கள் ஆயுதம் தெரியாமல் அமைதியை விரும்பி வாழும் தமிழ் மக்கள் நூற்றுக்கணக்கில் கொல்லப்படும் என்று சொல்லி காண்போம். அது ஒரு புரட்சிகரமான அவற்றை ஸ்பீச். எங்களை இலங்கை முழுக்க போய் ஆயர் பேரவை அவரை கேள்வி கேட்டது, இதில் வச்சு என்னென்று நீ சொல்லாமல். ஆனால் அவர் சொன்னது இதுதான், நீங்கள் ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி பல முரண்பாடுகள் ஆயர் சபையில் நடந்தது. ஃபாதர் ஆண்டனி எழுதியிருக்காக தெரியல, கடைசியாக அவரை புரியன்னு தான் வச்சார் ஆயர் சபை. ஏன்னா அவர் சமையலுக்கா எனக்கு நிலைநினைப்பாருக்கும் நான் இங்கிலீஷில் இருக்கைகளை வரலாம்னு வந்தேன். அவன் சொன்னார், ஒரு காகிதம் இருக்குது, அவசரம் இந்தியாவுக்கு கொடுக்கணும், கொண்டு போய் தமிழ்நாடு ஆயர் மன்றத்துக்கு போகணும் அண்டு பின்னேரம் பெற சொன்ன காகிதத்தை நான் மாதையில் கொடுத்து ஓட்டியல் மூலம் அது போய் அங்கே இறங்கினேன். அதன் பிறகுதான் ராஜீவ்காந்தி இதில் இறங்குறதுக்கெல்லாம் இவர் அடித்த ஆயுதம் தான், அரசியல் ஒன்றும் செய்ய. இவர் எழுதின ஸ்ட்ராங் காகிதம் ஆயர் மன்றத்துக்கு போய் அங்கேருந்து பிரைம் மினிஸ்டருக்கு போய் பிரைம் மினிஸ்டர் தான் ஆக்ஷன் எடுக்க சொல்லி வந்து இந்த தீர்வுகள் வந்தது. இப்படியாக பல பணிகளை ஆற்றியிருக்கின்றார். ஆனால் ஒருத்தருக்கும் அதை பற்றி சொல்ல மாட்டார். அப்படியாக a man who can endure great pain and suffering but not tell anybody. எவ்வளவுதான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நான் அவரோடு பழகின பொழுது சில வேளையில் ஆகி ஒன்றுகிறேன். ஐ wonder whether you have faith and பட் விசுவாசம் இருக்குன்னு பிஷப்பை கேட்டேன். நான் அவர் சொல்லி போட்டு, யூ ஆர் யங், யூ வில் லேர்ன் இட் லேட்டர், நீ பிறகுதான் அறிந்து கொள்வீர் என் விசுவாசம் என்றால் என்ன சொன்னார். அப்படியா? அது இப்போ நான் அவர் சொன்னது சரி. ஆகவே இந்த நூலை இவர் வெளியிட்டமைக்கு எனது நன்றியும் பாராட்டும். தலைப்பு தான் என்ன பிடிச்சு கொண்டது, ஒருமைப்பாடுள்ள மனிதன். இவரது சமய சமூக கல்வி பணி, தமிழ் பணி எல்லாவற்றையும் இங்கே கூறியிருக்கின்றார். எனவே எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஃபாதர் ஆண்டனி
தனது முயற்சிகளில் மேலும் ஈடுபட வேண்டும் என்று விரும்பி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நிகழ்விலே ஒரு அழகான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நூல் மாத்திரமல்ல, இந்த நூலை பற்றி பேசுகின்ற ஒவ்வொருவருமே எங்களுடைய அமரர் ஆயர் தியோகு பிள்ளை ஆண்டகை அவர்களுடைய அழகான நினைவுகளை, தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அனுபவங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கின்றன. ஆயர் அவர்களும் தன்னுடைய அனுபவத்தை பேசினார். அப்போது ஒரு விடயத்தை நான் கவனித்தேன். தியோகப்பிள்ளை ஆண்டகை அவரிடமிருந்து நான் சின்ன பையனாக அவரை பராமரிக்கின்ற பொழுது ஆயர் குறிப்பிட்டது போல கற்றுக்கொண்ட ஒரு பாடம் சிந்தனை தெளிவும் ஒரு சொற்பொருளின் ஆழமான கருத்தை அறிகின்ற அந்த உணர்வும், இந்த ஹேவிங் a clear idea of the concept, அதை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஆயர் குறிப்பிட்டது போல குங்குமத்துக்கும் பொட்டுக்கும் அவர் விடை கூறியது போல ஒரு முறை இந்த குறும்படத்திலே அவர் வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் அவரை பராமரித்து கொண்டிருந்தேன். அவரிடம் கேள்வி கேட்டேன், லோர்டு எல்லாம் எங்களுக்கு மிதக்கிறதாங்க, நீங்கள் மட்டும் மீன் சாப்பிட்றீங்கன்னு சொல்ல, மச்சம் வேறு மாமிசம் வேறு என்று சொல்லி இரண்டுக்குமான பொருளை விளங்கப்படுத்தியவர் அவன். இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அவ்வளவு தூரம் த ஹேவிங் கிளியர் ஐடியா ஆஃப் த கன்செப்ட் அப்படியே அவரிடம் இருந்தது, சிந்தனை தெளிவிருந்தது. அவை இந்த தன்னுடைய சிறப்புரையை எங்களுக்கு வழங்கிய எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வேளையிலே இந்த நிகழ்வின் கதாநாயகனும் நூல் ஆசிரியருமான அருட்பணி ஜேபி ஆண்டனி அடிகளானவர்களை ஏற்புரை வழங்குமாறு தாழ்மையோடும் அன்போடும் அழைத்து நிற்கின்றேன். என்னுடைய அன்புக்கும் பிற மதிப்புக்கும் உரிய ஆயரும் ஆசானம் வழிகாட்டியுமான பேரருள் தந்தை ஜஸ்டி ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, என்னுடைய குருத்துவ தோழர் ரவிராஜ் அவர்களே, மன்னார் மறை மாவட்ட குருமுதல்வர் அருள் தந்தை தமிழ்நேசன் அடிகளார் அவர்களே, அமலமெரித்தியாயர்களுடைய சபையின் மாகாண முதல்வர் தந்தை ஜேந்தன் பச்சையக்க அடிகளார் அவர்களே, என்னுடைய இந்த நூலுக்கு ஆய்வு உரை வழங்கிய கலாநிதி மனோபிள்ளை டேவிட், அதோடு என்னுடைய குறுமட தோழர் நண்பர் பிற மதிப்புக்குரியவர் டேவிட் அடிகளார் அவர்களே, என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் சொல்லி விடைபெற்று சென்றிருக்கின்ற தோழர் அருட்பணி ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களே, ஏனைய குருத்துவ நண்பர்களே, சருச்சோரிகளே, வங்கி மேலாளர்கள், வைத்தியர்கள், என்னுடைய நெருக்கமான நண்பர்கள், உறவுகள், பொதுநிலை விசுவாசிகள் எல்லோருக்கும், என்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்றிகள். வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்ற நூலினுடைய ஆரம்பத்தை நாங்கள் சிந்திப்போமானால், என்னுடைய உள்ளத்திலே அதற்கு வித்திட்டவர் என்னுடைய பிற மதிப்புக்குரிய ஆயர் ஜஸ்டி ஞானப்பிரகாசம் ஆண்டகை. அப்போது நான் மறைமாவட்ட நிதி முகாமையாளராக இருந்தேன். அவர் மறைமாவட்ட குறுமுதல்வராக மட்டுமல்ல, சென்ட் பேட்டர்ஸ் காலேஜ் அதிபராகவும் இருந்தவர். என்னுடைய அலுவலகத்திலே நான் வேலை செய்வதை பார்த்த ஆயர் அவர்கள் அடிக்கடி என்னை ஒரு தொந்தரவு கொடுக்குமா போல சொல்லுவார். அவருடைய தமிழிலே கதைக்க போனால், என்ன மண்ணாங்கட்டி நெடுக்க இருந்து பற்றி கணக்கு பார்த்து நிற்கிற விட்டுட்டு ஏதாவது ஸ்டடீஸை பற்றி சிந்திக்க வேணும்னு சொல்லி
ஏனென்றால் இவர் யாழ் பல்கலைக்கழக அந்த ஆளுநர் சபையிலே ஒரு அங்கத்தவராக இருந்தவர். அவர்தான் என்னுடைய உள்ளத்திலே இந்த ஆசையை விதையை விதைத்தவர். அதன் பின்னர் தான் நான் என்னுடைய முன்னாள் ஆயர் அது வணக்கத்துக்குரிய தோமஸ் சௌந்தரராய அவரிடம் போன போது இந்த ஆசையை வழிகாட்டிய போது எதுவித மறுப்பும் இல்லாமல் சகல உதவிகளையும் செய்வதாகவும், நீர் இந்த நாட்களிலே வடிவாக உம்முடைய கல்வியை தொடரும் செய்யும் என்று சொல்லி ஒரு பணிப்புரை வழங்கியவராகவும் காணப்படுகின்றார். அது பின்னர் தான் நான் தந்தை பிலேந்திரன் அடிகளாரை என்னுடைய நெருக்கமான ஒரு உறவினர், அது மட்டுமல்ல அவருடைய என்னுடைய மைத்துனராக இருந்தாலும் அவருக்கு எனக்கு பயம். சின்ன வயதிலேயே நாங்கள் அண்ணா என்று அழைத்து அடியமாகிறோம். கண்டிப்புள்ளவர், அந்த பயம் இப்பயும் இருக்கிறது. அவரிடம் போய் சொன்னார், லேசான படிப்பு இல்லை, விளையாட்டு இல்லை, கவனமாக செய்ய வேண்டாம் செய். அதன் பின்னர் நான் ஃபாதர் மங்களராஜா, ஃபாதர் ஜெகசேகரம், ஃபாதர் ரவிச்சந்திரன் அடிகளாரை சந்தித்த போது என்னை நல்ல முறையிலே அவர்கள் நெறிப்படுத்தி தட்டி கொடுத்து வழிகாட்டி ஒளி தந்து இந்த நிலைக்கு உயர்த்தி விட்டவர்கள். அவர்களை இந்த வேளையிலே நான் மறக்க முடியாது. எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை நல்வாழ்த்துக்களை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைய இந்த ஒருமைப்பாடுள்ள மனிதன் என்ற நூலுக்கு நல்ல விளக்கங்களை தந்து நல்ல முறையிலே ஆய்வு செய்து அக்குவர அணிவரையாக ஆய்வு செய்து அவ்வாறு நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய என்னுடைய கூறு நண்பர் கலாநிதி டேவிட் அடிகளாருக்கு என்னுடைய நன்றிகள். எதிர்காலத்திலே அவர் சொன்ன அத்தனை செயல்களும் எதிர்காலத்திலே மேலும் என்னுடைய பணியிலே அது கையாளப்படும் என்று ஒரு வாக்குறுதியை தர முடியும். இந்த நூல் முடிவான நூல் அல்ல, இது ஆய்வாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று அவர் சொன்னதைத்தான் நானும் இங்கு ஆமோதித்து நிற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயரை வருகை தருமாறு நான் ஒரு மாதத்துக்கு முதலில் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அவர் உடனடியாக வருவதாக சொல்லி டைரியில் எழுதிவிட்டார். அதன் பின்னர் நான் அவரை விடுதலை டிவியிலே ஒரு மரணச் சடங்கிலே கண்டபோது ஞாபகப்படுத்திய போது சொன்னார், ஆண்டனி நான் எல்லாம் எழுதிட்டு கட்டாயம் பெறுவேன்னு சொல்லி. அதுமாரி நாங்கள் நிகழ்ச்சி நிலையிலே அடித்து விட்டோம் பெயரெல்லாம். திடீரென அவருக்கு நேற்றைய நாளிலே ஒரு செய்தி, அவருடைய மறை மாவட்டத்தில் ஒரு சுவாமியினுடைய தாயார் திடீர் அகால மரணம் அடைந்ததால் அவர் இன்று நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவர் சொன்னார், அவர் இங்கு நேற்று வந்தது மட்டுமல்ல, ஃபாதர் பிரையன் அவர் உடனடியாக சொல்லியிருக்கிறார், ஆயிரத்தை கண்டு ஃபாதர் வீட்டு தான் நிற்கிறார் பக்கத்தில் டெம்பிள் ரோட்டில் சொல்லி அவரை கூட்டிக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். மன்னர் ஆயர் நேற்று என்னுடைய வீட்டுக்கு வந்து சொன்னார், ஃபாதர் ஆண்டனி பெறமேல் ஆசையாக இருந்தேன், ஆனால் வேற இல்லை ராசா மன்னிச்சு கொடு. சின்னாள், எனக்கு வயது குறைந்தவர், 4-5 வயது குறைந்தாள். அது மட்டுமல்ல, நான் என்னுடைய செய்தியை என்னுடைய குரு முதல்வர் மூலமாக அனுப்புவேன், அதை வாசியுங்கன்னு சொன்னார். அதுதான் இன்று குரு முதல்வர் அதை வாசித்து அளித்தார். குரு முதல்வரும் நானும் ஃபாதர் ரவிச்சந்திரன், கொழும்பு துணை ஆயர் ரஞ்சித் ஆண்ட எல்லாரும் ஒன்றாகத்தான் யாழ் பல்கலைக்கழகத்திலே இந்த எம்ஃபில் பாடத்தை கற்கையை தொடர்ந்தோம். ஃபாதர் பிலேந்திரனை பற்றி இப்போ தமிழ்நேசன் பேசினால் நிறைய சொல்லுவார்,
வாயுறு குலுக்க குலுக்க சிரிப்பார். சிரிப்பீங்க நீங்கள். ஆனால் பிரியேந்திரன் அடிகளார் ஒரு நாளும் எங்களை ஒருத்தவரும் இல்லை, ஒதுக்கியவரும் இல்லை. மிகவும் கண்டிப்பாக பேசுவார், கண்டிப்பாக நடந்தார். ஒரு நாள் என்னை பார்த்து தவணேசன் சொன்னார், ஃபாதர், இன்றைக்கு நான் மைனசன்மரியில் ஃபாதரோடு இருந்த மாதிரி தான் இன்றைக்கு நான் சுவாமியாக வந்த பிறகும் கை கட்டி கொண்டு நிற்கிறேன். அப்போ எங்களுடைய ஆயர் மன்னர் ஆயர் நேற்று சொன்னார், வீட்டை வச்சு, ஃபாதர் நாங்களும் கூட அவர்கிட்ட அடி வாங்கினால்தான். அப்படி பிரியேந்திரன் அடிகளார் கண்டிப்புள்ளவராக இருந்தது மட்டுமல்ல, அன்பையும் காட்டி எங்களை நிறைப்படுத்தியிருக்கிறார். இந்த விடையிலே அவருக்கு என்னுடைய விசேட நன்றிகள். என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து ஆயர் தொடங்கி அத்தனை குருக்கள், துறவிகள், இறை மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். இங்கு பணி செய்தவர்கள், என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து இங்கு உதவி செய்தவர்கள் எல்லோரையும் நான் அன்போடு நினைத்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த இடத்தை தந்து இந்த விழாவுக்கு மெருகூட்டிய என்னுடைய அன்புக்குரிய ஃபாதர் டேவிட் அடிகளாருக்கும், ஃபாதர் ஜெராட் அடிகளாருக்கும், அவருடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. நிகழ்வின் கதாநாயகரும் நூலாசிரியருமான அருட்பணி ஜே.பி. ஆண்டனி அடிகளாருக்கு எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு இறுதி நிகழ்வாக இந்த வேளையிலே நன்றி உரையை ஆற்றுமாறு அருட்பணி எஸ். வசந்தன் அடிகளாரை இங்கு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே இருக்கின்ற அநேகமான அருட்தந்தையர்கள், என் நிறைவா என்னை ஏன் அழைத்தாய், பின்னே வாவென்று ஏன் பணித்தாய் என்று அடிக்கடி படிப்பினம். அதே போல தான் அருட்தந்தை அண்டனிதாஸ் அடிகளார் என்னை ஏன் நன்றியுரை சொல்ல சொன்னார் என்பது என்னுடைய பெரிய கேள்வி. இருந்தாலும் நான் நினைக்கிறேன், இந்த இடத்திலே இப்படியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அருட்தந்தையோடு மிகவும் நெருக்கமாக பழகுகின்ற குருவானவர் என்ற வகையிலே அவர் எழுதிய இந்த நூலுக்கு நன்றியுரை வழங்குவது சால பொருத்தமானது. இந்த நன்னாளிலே நாங்கள் குருமடத்திலே இணைந்த பொழுது எங்களுடைய மறைந்த முன்னை நாள் ஆயர் அவர்கள் அங்கே ஓய்வு நிலையிலே இருந்தார். எனவே அவரை இறுதி காலத்திலே பராமரித்தவர்களுள் நானும் ஒருவனாக இருக்கிறேன். எனவே அவரை பற்றி அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்ததை ஏற்று நான் நன்றியோடு இதை நினைத்து கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் குறிப்பிடுவார், நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவர்களே என்னுடைய தலை சிறந்த நண்பர்கள் என்று. எனவே நான் நினைக்கிறேன், எங்களுடைய அருட்தந்தை அண்டனிதாஸ் அடிகளார் அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இன்றைய நாளிலே நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு அழகிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆயருடைய பணிகளையும் அவருடைய அளப்பெரிய பணியின் சிறப்புகளையும் புத்தகமாக வடிவமைத்து இன்று எங்களுக்கு இந்த திரு அவைக்கு எங்களுடைய மக்களுக்கு அவர் வழங்கி இருக்கின்றார். எனவே அவர் பெயராக அவருடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி கூற விளைகின்றேன். முதலாவதாக இந்த நாளிலே சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு தன்னுடைய பிரசன்னத்தினாலும் இன்னும் அவர் எழுதிய அருட்தந்தை அவர்கள் எழுதிய நூலை வெளியிட்டு வைத்து இன்னும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே மிகவும் முக்கியமான தன்னுடைய அனுபவ உரையினை வழங்கிய எங்களுடைய அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய எங்களுடைய ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய அருட்தந்தை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். என்னுடைய ஆரம்ப குருத்துவ நாட்களிலே நான் அதிகமாக ஆயர் இல்லத்திலே தான் இருந்தேன். அப்பொழுது எங்களுடைய நூலாசிரியர் அவர்கள் இந்த எழுத்துப்பணியை ஆரம்பித்த பொழுது எங்களுடைய ஆயர் குருமுதல்வராக இருந்தார். அருட்தந்தை அவர்கள் கூறியது போல எங்களுடைய ஆயர் அவர்கள் குருமுதல்வராக இருந்தபொழுது சந்திக்கின்ற நேரமெல்லாம் இவரை உற்சாகப்படுத்தியதை நான்
கண்கூடாக கண்டிருக்கின்றேன். எனவே இந்த நாள் அவருக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். ஏனென்றால் தான் உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து நெறிப்படுத்திய அருட்தந்தை அவர்கள் இன்று இந்த புத்தகத்தை வடிவமைத்திருப்பது. எனவே மீண்டும் ஆயருக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக மன்னார் மறைமாவட்ட ஆயருடைய வாழ்த்துச் செய்தியை தெரிவித்து இந்த நேரத்திலே இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மன்னார் மறைமாவட்ட குறுமுதல்வர் தமிழ்நேசன் அடிகளாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். இன்னும் எங்களுடைய மறை மாவட்டத்திலே எங்களோடு ஒன்றாக பயணித்து கொண்டிருக்கின்ற அமலமர தியாகிகளுடைய மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜேந்தன் பச்சை கடிகளாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இந்த நாளின் இந்த நிகழ்வின் தலைமையை ஏற்று மிகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருட்கலாநிதியும் எங்களுடைய சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியினுடைய விரிவுரையாளருமாகிய அருட்தந்தை ரவிராஜ் அடிகளாருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலே மிகவும் சிறப்பாக இந்த நூலினுடைய மதிப்பீட்டுரையை வழங்கிய தாவீது அடிகளார் சிறந்த ஆசான், நல்ல வழிகாட்டி, மிகவும் ஆளுமையான தலைமை பண்புகளை கொண்டவர். மிகவும் சிறப்பாக இந்த நூலினுடைய மதிப்பீட்டுரையை அவர் வழங்கியிருந்தார். அவருடைய மதிப்பீட்டுரை கூட ஒரு புத்தகமாக நாங்கள் எழுதலாம். ஆகவே அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த மதிப்பீட்டுரையை வழங்கியிருந்த அருட்தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலிருந்து பிலேந்திரன் ஃபாதர் அவர்கள் கமாலியல் என்று அழைக்கப்படுவார். எனவே அந்த கமாலியலை போல பலரை அவர் உருவாக்கி இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அருட்தந்தை அண்டனிதாஸ் அடிகளாரை மிகவும் அற்புதமாக அவர் உருவாக்கி இன்று இந்த நூல் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றதென்றால் எல்லாத்துக்கும் அடி நாதமாக விளங்குவர் கமாலியல் அவர்கள். பெரிய பொருட்கள் எல்லாம் பெரிய மதிப்பில்லை, சின்ன பொருட்கள் சின்ன இதுகளுக்குள்ளான் பைக்களுக்குள்ளான் இருக்கும். அது பவுனாக இருக்கலாம், வெள்ளியான வைடூரியமாக இருக்கலாம். அதே போல் பாதரும் சின்னால், ஆனால் பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். ஆனால் அவர் பெரிய ஆளை பயன்படுத்தி இன்னும் பெரிய காரியத்தை செய்திருக்கின்றார். எனவே அருட்தந்தைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலே சிறப்பாக யாழ் மறைமாவட்ட யாழ் மறைக்கோட்ட குறுமுதல்வராக இந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்து அருட்தந்தையினுடைய வகுப்பு தோழனாக இருந்து மிகவும் சிறப்பாக வாழ்த்துரைகளை வழங்கியிருந்த அருட்தந்தை ஜெரோம் அடிகளாருக்கும் அருட்தந்தை ஜூஜின் அடிகளாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிற்கின்றோம். மேலும் சிறப்பாக இன்றைய நாளிலே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரிய ஆளுமைகளையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். வைத்தியர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் வங்கி முகாமையாளர்கள், வந்திருக்கின்ற ஆசான்கள், அருட்சகோதரிகள், அருட்தந்தையர்கள், சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இன்னும் சிறப்பாக அருட்தந்தையவர்கள் பணியாற்றிய இடங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். குறிப்பாக இரணப்பாளையிலிருந்து 2 பஸ் வந்திருக்குது. இரணப்பாளையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். கடைசியாக இந்த நிகழ்வு நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு இந்த இடங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து அனைத்து உதவிகளையும் வழங்கிய யாழ் மறைமாவட்ட குடும்ப நலன் காப்பக இயக்குனர் தந்தை, அவருடைய உதவி தந்தை அவர்கள், இங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள், இந்த நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய அருட்தந்தையினுடைய மருமகள், இன்னும் இந்த நிகழ்விலே இறைவணக்கத்தை முன்னெடுத்தவர்கள், தமிழ்தாய் வாழ்த்து பாடியவர்கள், இன்னும் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரசன்னத்தால் இந்த நிகழ்வை மெருகூட்டி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அருட்தந்தை சார்பாக நன்றி நவிழ்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி.